அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய சகோதரருக்குள் எவ்வாறு ஆ, ந- ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் செயல்படும் என்று மார்க் 16, 17, 18 சொல்லியிருக்கிறபடியாக பேய்களை ஓட்டக்கூடிய அனுபவத்தையும் அயல்மொழிகளை பேசுவதை குறித்தும் ஆ, குணமாக்குவதை குறித்தும் நாம் தியானித்து வந்தோம், பேசினோம். ஸோ இந்த முறை இந்த நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய சகோதரிடம் அவர் தேவ ஒளியும் என்ற புத்தகத்தையும் அவர் ஆ, மக்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ஸோ இந்த புத்தக ஊழியத்தை குறித்து நாம் சகோதரிடம் உரையாடுவோம், வாருங்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், நீங்கள் தேவ ஒளியும் ஒளியும் என்ற புத்தகத்தை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அறிகிறோம் பிரதர். நீங்கள் ஏற்கனவே பழைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீங்க, நான் ரொம்ப கிராமத்து பள்ளிகளிலே ரொம்ப குறைவாக படிக்கிறேன் என்றும் நீங்கள் உங்களை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு புத்தக ஊழியம் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தூண்டுதல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு பிரதர்? அதை குறித்து இன்னும் சொல்ல முடியுமா? அது பற்றி என்ன, என்னுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு பகுதியுமே கடவுள் நடத்திக்கிட்டு தான். கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணேன். கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு வில்லேஜில் கிராமத்தில் அப்படியே போயிட்டு நடத்திக்கிட்டே இருந்தேன். அதில் அந்த பங்கு சாமியார் ஃபாதர் நல்லா இது பண்ணியிருந்தார். அது எங்கள் ஊர்லேயே அவர் மாஸ் குழு வைக்க ஆரம்பித்தார். சொல்லந்தாங்கல்ல, மாசெல்லாம் ஆரம்பித்தார். அப்போ மக்கள் எல்லாம் வந்தோம். அது இல்லாமல் இந்த குணமாக்குற வரம் இதெல்லாம் ஒளியாகும்போது, இன்றைக்கு குணமாக்குற வரம் இப்படிலாம் ஆகும்போது என்ன சொல்கிறேன், மற்ற சமயத்து மக்கள் எல்லாம் வருவாங்க. அப்படியே கொஞ்சம் முடியும். மற்ற சமயத்து மக்கள்லாம் வருவாங்கனாக்க குழந்தை தூக்கிட்டு வருவாங்க. குழந்தை தூக்கிட்டு அவங்க மொழி பாணியிலே சாமி ஒரு மந்திரம் போடுங்கன்னுவாங்க. சாமி ஒரு மந்திரம் போடுங்க. சரிம்மா, குழந்தைக்கு நேற்றுக்கு காய்ச்சல் ஏதோ பல குழந்தைங்க சொல்லுவாங்க. சில பேர் பெரியவங்களே வருவாங்க, நேற்றுக்கு ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, ஒரு மந்திரம் போடுங்க. இப்படி பல இதில் வருவாங்க மக்கள், மற்ற சமயத்து மக்கள்லாம். அப்போ வரும்போது அவங்களுக்கு நான் ஆரோட பேர் சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நோய் குணமாகும், தேயாவது போகும். இப்படி போகும்போது மற்ற சமயத்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறது. எப்படின்னா, அவங்க ஒன்று சாமிக்கு ஏதாவது முண்டியில் போடுவாங்க. நம்ம பெரிய இடத்துல இயேசுவின் திரு மாதிரி படம் வச்சுட்டு இருக்கோம். அதில் அவங்க அந்த பேர்த்தான ஒரு 5 ரூபாயோ ஏதோ ஒரு 10 ரூபாயோ ஏதோ ஒரு காசை அங்கே வச்சுட்டு அப்படி கும்பிட்டு போவாங்க. தனித்தனியாக வைக்கிறத பார்த்தா அது நான் டப்பாவை எடுத்து வச்சு ஒரு பாக்கெட்டில் டப்பா எடுத்து அந்த டப்பாவில் போட்டேன். வரவங்களாம் அப்போ ஃபஸ்ட்டு அப்படி இருந்து அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டோம்னா வரவங்களாம் கும்பிட்டு இது போய் ஓட்டுறது பண்ணிட்டு நான் யாருக்கு ஆகிறதில்ல, அவங்களா போடுவாங்க. அப்போ போனால் எதில் இம்மா பெரிய டப்பா எல்லாம் நிறைஞ்சி போச்சு. நிறைஞ்சிடுச்சு காசு, பணம். அந்த 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா இப்படிலாம் போடுறதெல்லாம் நிறைஞ்சி போச்சு. நானும் ஆண்டவரே, இந்த காணிக்கை நான் என்ன செய்யட்டும், எங்கே கொடுக்கட்டும், என்ன பண்ணட்டோம்னு அப்படியே நான் ஜெபம் கேட்டுருக்கேன். இந்த காணிக்கை என்ன செய்யட்டும். அப்போது ஆண்டவர் சொன்னார், தேவ ஒளிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடு. அந்த புத்தகத்துக்கு எந்த மாதிரி விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாருடைய நீ பணமும் கேட்க வேண்டாம், நானே மக்களோட உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னார். இது எனக்கு அவ்வளோன்னும் விசித்திரமும் தெரியல. அப்படி சொன்னது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம போய் புத்தகத்தை வெளியிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் புக்கை வெளியிடு நான் இருக்கு. அப்போ உடனே சொன்னார், மாதந்தோறும் இந்த புத்தகத்தை வெளியிடு, அதுக்கானது மக்கள் உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்யன்னு சொல்லிட்டார்.
கிளியராக சொல்கிறாரு. பங்குசாமி சொல்லிட்டுருக்கிறாரு, எது உங்களுக்கு வந்தாலும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டுருக்கிறாருல்ல. அதனால அடுத்த நாள் போயிட்டு இந்த காணிக்கை டப்பாவும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓ. எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாதர், இந்த மாதிரி மக்களெல்லாம் நிறைய வருவாங்க. சாயந்தரத்து நேரம் ஈவன் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைலாம் தூக்கிட்டு வருவாங்க. ஏதோ உண்டியில் போட்டு போவாங்க. உண்டியில் நிறைஞ்சி போச்சு, நிறைஞ்சிருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், தேவ ஒளிங்கிற புக்கு எழுது, மாதந்தோறும் அந்த புத்தகத்தை வெளியிடு, வெளியே சந்தாவை குறிப்பிட வேண்டாம், யாரும் நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்கள் உள்ளத்தை பேசி கொடுப்பேன்னு சொன்னார். அப்படி ஆண்டவர் வெளிப்பட்டார் ஃபாதர் சொன்னான். அவர் என்னை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, செல்வநாதன், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். அதனால் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார், 1 மாதம் போடுங்க. இல்லை ஆண்டவர், இல்லை ஃபாதர், தொடர்ந்து போடணும், மாதம் போட சொல்லிட்டுருக்கிறார் ஆண்டவர். செல்வநாதன் தப்பாக நினைக்க வேண்டாம். நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில், அப்போ நான் சேலம் மறை மாவட்டத்தில் முன்னோடின்னு ஒரு புக்கு போட்டாங்க. மறை மாவட்டத்தில் முன்னோடின்னு ஒரு புக்கு போட்டாங்க. அது ரன் பண்ண முடியாமல் நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு திரும்ப தெரியாது, தெரியும், நிறுத்திட்டாரு. நிறுத்திவிட்டாங்க. புக்கு போட சாதாரண காரியம் கிடையாது, தெரியாது. நீ பாரு ஆலோசனை. ஆண்டவர் சொன்னார், ஃபாதர் என்ன பண்ணுறது சொன்னார்னா சிஏப்பா அப்புறமேல இந்த காணிக்கு போய் அது நீ இதை புக்கு போடணுன்றே வச்சு நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. எடுத்து போட்டு வச்சுக்கோ சேர்ந்தார். நானும் போயிட்டு ஒரு செய்தியை உட்காந்து 3 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த ஒரு சொன்னீங்கன்ட்டு செய்தி கொஞ்சம் மணி இருப்பேன். 3 நாள் உபவாசம். அப்போது வர 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 பேப்பரில் அப்படியே எழுதுகிறேன். வசனத்தை பார்ப்பேன், எழுது, வசனத்தை பார்த்து இப்படி கடவுள் சொல்ல 3 ஒரு பக்கம் இப்படி பேப்பர் எழுதுகிறேன். சாதாரணமாக பேப்பர் எழுதிட்டு ஃபாதர் வந்துட்டு காட்டினேன். ஃபாதர், இந்த மாதிரி 3 நாள் உபவாசம் இருந்தேன், இப்படி ஒரு செய்தி எழுதி சொல்லி எடுத்துக்கிறாருன்ட்டு கொடுத்தேன். சரி, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன் சொன்னார். நீ அந்த காணிக்கையெல்லாம் எவ்வளோக்கு எண்ணிக்கை நான் படித்து கொடுங்க. நான் வந்துட்டேன். 2 நாள் பொறுத்து வா, நல்லா படிச்சுட்டு, டைம் இல்லை, படிச்சுட்டு போடுவாங்க. நான் 2 நாள் பொறுத்து போனாக்க அவர் இருந்தார். வா செல்லாதன் உட்காருங்கன்னாரு. உட்காந்தேன். சொல்லுங்க ஃபாதர், எப்படி இது எழுதுனா? ஃபாதர் 3 நாள் உபவாசம் தான். எதுவும் மனசில் தூயார் உணர்த்த அப்படியே எழுதிட்டேன். தப்புக்குது ஃபாதர், தப்பு இல்லைப்பா, எப்படி எழுதுனா ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் போகுது. நாங்கள்லாம் ஒரு ஃபாதர்ஸு வசனத்தெல்லாம் எப்படி வச்சுருக்கிறேன், இப்படி இப்படி தான் பார்த்தேன். சரி, அப்புறமேல ரூம் திறந்து அந்த ட்ராவ் திறந்து அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துன்னு போ, புக்கு போடுன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கூட கொடுத்துட்டாரு. கடவுளுக்கு போய் புக் அடிக்கிறதுக்கு 500 ரூபாய் கூட கொடுத்துட்டாரு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காணிக்கெல்லாம் எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய்ட்டு எல்லாம் வச்சு, அப்போல்லாம் அந்த இது ஒவ்வொன்று எழுத்து வைக்கிறது. அந்த புக்கெல்லாம் போடுறதுக்குள்ள அந்த லைசன்ஸ் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இல்லையா? பப்ளிஷ் இதில் முத புக் அடிக்கிறதுக்கு சாதாரண தனிப்பிரதி மாதிரி போடலாம் அவங்களுக்கு. அப்போ போட்டு இதெல்லாம் அப்போ பிரிண்ட் பண்ணுறவங்க அப்போல்லாம் போட்டாங்க. அப்போ கொண்டுங்க அப்போல்லாம் பப்ளிஷ் போஸ்ட்லாம் கிடையாதுல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது ஒவ்வொரு அடிச்சுட்டு புக் அடிச்சுட்டேன். இந்த நீங்கள் சொந்த லைசன்ஸ்ன்றது வந்து வெளியே போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக போகும்போது தான். அப்படியா? போஸ்ட் ஆஃபீஸ் அதான் தெரியல. நான் இப்போ இந்த பங்கு நம்ம லோக்கல் தானே, அப்போ தானே மக்களுக்கு வந்து கொடுக்கறது தானே, மக்களுக்கு கையில் நேராக கொடுக்கறது தானே. அப்போ முத எனக்கு அப்போல்லாம் போய்ட்டு கொடுத்தேன் புக்கு அடிச்சுட்டு. இப்போ எத்தனை காப்பீஸ் அடிச்சிங்க? எத்தனை காப்பீஸ் அடிச்சிங்க? அப்போ வந்து
800 காப்பி பணம் அடிக்கிறதுக்கு எங்கே இருக்கு மொத்தம். அது ப்ரெஸ்ஸில் போய் கேட்டேன், எவ்வளோ காசு ஆகணும், ம். புக் அடிக்க இவ்வளோ காசு. சரி, ஒரு 800 புக் அடிங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா அவ்வளோ காசு வந்து இந்த 2 காசு தான் உங்கள்ட்ட இருக்கிற பணத்துக்கு 800 காப்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு 800 அடிக்கிறாங்க. ஆமாம், அது 800 புக் அடிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடித்து 800 கொடுத்தாங்க. எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தோம். எங்கள் பங்கு சாமியார் அவர் என்ன பண்ணார்னா, அப்போல்லாம் ஜெராக்ஸ்லாம் கிடையாது. அப்போது கையிலேயே அவர் அவருடைய லெட்டர் பேட்டில் கையிலேயே எழுதுறாரு. எல்லாம் பேனில் எழுதுறாரு. தருமபுரி மறை மாவட்டம், இந்த சேலம் மறை மாவட்டம் கோயிலூர் பங்கில் இன்னார் ஒரு புக்கு வெளியிட்டு வர்றாரு, அனுமதியோடு வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு எந்த விதமான விலையோ சந்தாவும் இல்லை, மக்கள் கொடுத்தா பார்த்தா வாங்கிக்கிடலாம் சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு பங்கு பாதருக்கும் லெட்டர் எழுதியார். பர்சனல் லெட்ரு. சரி. என்கிட்ட கொடுத்து ஒரு கவரில் போட்டு, பாரு இது கிருஷ்ணகிரிக்கு, இது கந்திக்குப்பத்துக்கு, இது எழுத்துக்கிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பங்கும் லெட்டர்லாம் கொடுத்துட்டு. அப்போ யார் பங்கு ஃபாதராக இருந்தது? ஃபாதர் ஜான் ஜோசப். அப்போ தான் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு செட்டப் பண்ணும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து நல்லா செஞ்சுருக்கிறது. அது அவர் வித்தியாசமாக இருக்கு. கடவுளுடைய சித்தம் திட்டம் அது அவரும் நினைக்கிறேன். அப்புறமேல அவர் எல்லாத்துக்கும் லெட்டர் கவர் போட்டு செல்வம் இது கிருஷ்ணகிரிக்கு, இதில் நீ போய்ட்டு பங்கு சாமியார் ஃபஸ்ட்டு பார்க்கணும், பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு 3 புக்கு ஒன்றும் கொடுத்துட்டு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாங்க அது மாதிரி நடந்து சொன்னேன். சரி ஃபாதர், முத தருமபுரிக்கு போனோம். தருமபுரியில் போயிட்டு ஃபாதரை பார்த்து கொடுத்தேன். சரி, அவர் ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அங்கே ஜபத்துக்கு வரவங்க தானே, அதில் பார்த்து புக்கெலாம் அனுப்பிட்டாங்க. யாரும் இது பண்ணலை. கிருஷ்ணகிரி போனோம். கிருஷ்ணகிரி போய்ட்டு அங்கே ஒரு மலையாளத்து சாமியார் இருந்தார். அவர்கிட்ட போய் கொடுத்தான். மலையாளத்து தமிழ் பேசுவாங்க, கொடுத்தோம். அவர் படித்து பார்த்துட்டு, சரி தம்பி, நீங்கள் கோயிலுக்கு இருங்க, வரவங்கள்ட்டலாம் புக் கொடுங்க பாருங்க சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு இறுதியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். நான் வெளியே வந்து வரமக்களுக்கெல்லாம் புக்கு கொடுக்குறோம். சில பேர் வாங்கினாங்க, சில பேர் வாங்கலை. வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்கன்ட்டு ஒரு பெரியவர் மொத்தம் என்ன பண்ணாருனாக்க, அந்த புக்கை வாங்கினார். வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதா கிபியாண்ட உட்காந்துக்கிட்டு அப்படியே படிச்சுவிட்டு வந்து என்கிட்ட ஒரு 2 ரூபா கொடுத்தாரு. சரின்ட்டு மற்றவங்களாம் யாரும் இல்லை, 2 ரூபா தான். இப்போ எல்லாம் புக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பெரியவரும் படிச்சுட்டு போயிருந்தார். கந்திக்கு போனோம். அங்கே ஒரு 15 ரூபா கிடச்சிச்சு, கொடுத்தாங்க. ஏலத்துக்கு இப்படி நான் ஒவ்வொன்றும் எழுதுனேன். கிருஷ்ணகிரி 2 ரூபா, கந்திகுப்பம் இவ்வளோ, ஒவ்வொரு பங்கு போகும்போது இவ்வளோ கொடுத்தான்னு சாமியார்கிட்ட வந்து, ஃபாதர் இந்த ஒவ்வொரு பங்கும் அது சண்டையாக தான் அது மாசிக்கு ரொம்ப போகணும். ஃபாதர் இங்கேயும் போனாங்க, இவ்வளோ புக்கு காசு வந்துச்சு. என் பஸ் சார்ஜ் கூட கிடையாது. அப்போ செல்வம், நான் சொன்னேன் இல்லையா, அப்படிலாம் புக்க முடியாதுப்பா, ஆனால் நீ கடவுள் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பார் எவ்வளோ பற்றியா, கிருஷ்ணகிரி போகிற பெரிய பணக்கார, நல்ல பணம் வசதி 2 ரூபா தான் வந்துங்குது. யார் கொடுப்பாங்க? என்ன பண்ண அப்படின்னு நான் சாமியார் சொல்லிட்டு, ஆனால் நான் வந்துட்டேன். நான் வீட்டில் வந்து நான் உச்சி போட்டு ஆண்டவரே சொன்னேன். இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் போகும்போது வந்த பணம் இண்டிவிஜுவலாக ஜேம்ஸ் இவ்வளோ ரூபா, சௌரியப்பன் இவ்வளோ ரூபா கொடுத்தாரு, இவர் என்ன அப்படி எல்லாம் எழுதிட்டு பார்த்தனாக்க, எனக்கு எல்லாம் எழுதிட்டு அந்த காசு வச்சுட்ருக்கிறேன். டோட்டலில் பார்த்தனாக்க நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் எவ்வளோ கொடுத்தனோ அதை விட
ரூபா அதிகமாகிடுச்சு. ப்ரைஸ் எல்லாம். ம். அந்த அக்கௌண்ட் நோட் புக்கு ம். ப்ளஸ் இந்த காசு எடுத்துக்கிட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் என் அக்கௌண்ட்டு இந்த மாதத்து அக்கௌண்ட்டு பாருங்க காட்டினேன். அவர் அப்படியே படித்து பார்த்து டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளவு இவ்வளோ போட்டு மீதி வந்து ரூ. ஓ மை காட் சொன்னார். ஓ மை காட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த புக்கு அடிக்கிறதுக்கான பணம் வந்துருச்சுன்னு நினைக்காங்க. செய்ப்பான்னாரு. ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. 25,000 மீதி எனக்கு 25,000. ஓ மை காட் அப்படி அவர் சொன்னார். அடிப்பா அடுத்த மாதம் அடித்துப்பாங்க இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு மாதம் அப்படியே வர 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 எனக்கு புக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த புக்கு அடிக்கிற செய்தி நீங்கள் கேட்டிங்களா? இந்த பர்மிஷன்லாம் வாங்கணும்னு பர்மிஷனில் வாங்கணுன்னாக்கா அது டெல்லி கவர்மெண்ட் வாங்கணும். ஆமாம் ஆமாம், டெல்லி கவர்மெண்ட் வாங்கணும். இதனுடைய அர்த்தமே நமக்கு ஒன்றும் புரியாது. யார்கிட்ட என்ன பண்ணுறது முட்டி போட்டு ஆண்டவரே எப்படி தியாகிக்கிறான்னு. அப்போது திருச்சியிலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்து இந்த புக்கு இப்படியோ போனது ஜப்பான்ற பற்றி எங்கேயோ சொல்லிட்டு அவர் என்னை பார்க்க வந்தார். வந்துட்டு உங்களை பற்றி என்னக்கிட்ட வந்து உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கள் பங்கு பதரோட சொல்லியிருக்கிறாங்க. நல்லா சரிங்க சொல்லு அல்ல. அவர் அப்படியே பேசிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நான் சொன்னேன், என்னால் முடிச்சு செய்யணும். எனக்கு என்ன ஹெல்ப்புன்னு எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை. இந்த புக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும் பிரதர் கேட்டேன். லைசன்ஸ் வாங்கணும் அதுதானுங்களே, அதுக்கு என்ன சொல்லிட்டு நான் அவர் எல்லாம் போயிட்டு இங்கிலீஷில் எல்லாம் தமிழில் டைப் பண்ணிவிட்டு அந்த பார்த்து நீ கலெக்டரேட்டில் கொடுங்க, கலெக்டரேட் வந்து அது பார்வர்ட் ஆகிடும், பார்வர்ட் இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப லிங்க் பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம இங்கே சேலத்து கலெக்டரேட் கொடுக்கணும். கலெக்டர் கொடுக்கணும். கழுத்து போடுற இடம் இதெல்லாம் போட்டு கழுத்தெல்லாம் வாங்கி போட்டு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு உட்காரணும். என்னென்னா கொடுக்கணும் அந்த வாங்கணும். டெல்லி போயிட்டு 3 மாதம் ஆச்சு, பதில் வரல. 4ஆவது மாதம் லைசன்ஸு கொடுத்துட்டாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கொடுத்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி லைசன்ஸும் ஒன்று கொடுத்தாச்சு. கடவுளுக்கு நன்றி. கடவுள் அப்படியாக நன்றி. இன்னைக்கு புத்தக ஊழியர்னு பார்க்குற பொழுது ஒரு மாதத்துக்கு 12,000 புக்கு போடும்படி ஆலோசிச்சுட்டு இருக்கிறேன். கடவுளுடைய மகா கிருபை, பெரிய கிருபை. நான் இது அதிகம் யாருக்கிட்டையும் புக்கு ஊழியத்துக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. எனக்கு இல்லை, நான் இங்கே மக்களை கேட்ட ஆரம்பிச்சுன்னா அவர் ஸ்டாப் பண்ணிவிடுவார். அதனால் ஆண்டவர் சொன்னார், யார்கிட்டும் கேட்காதேன்னு சொன்னார். நானே மக்களோட உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னார். அப்படியா இந்த நாளில் கூட நடந்துட்டுருக்கு. இப்போ நீ பார்த்தீங்கன்னா 12,000 புக்குன்னு அந்த படித்ததுக்கும் படித்து வித்தியாசமாக வச்சுட்ருக்குறோம். ஒரு மாதத்துக்கு அதில் 1,00,000க்கு மேலே தேவைப்படுது. ஆனால் கூட நாங்கள் இதுன்னு இல்லை, கடவுள் தானே அந்தந்த காலகட்டத்தில் கொடுத்து கடந்த 34 வருஷமாக 33 முடிச்சு இப்போ 4ஆவது வருஷம் ஆரம்பிக்குது. எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்கிறது? 33வது வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 33 வருஷம் முடியுது. இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து 34வது வருஷம் ஆரம்பிக்குது. கடலை இப்படி நடத்திட்டு ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய பாத்தில் காத்திருந்து எப்படிப்பட்ட செய்தி கொடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வெயிட் பண்ணி. ஆமாம், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் பாத்தில் உட்காருவேன். ஆண்டவர் என்ன தூய வேணாலும் உணர்த்துறாரோ அதை தலைப்பை போட்டு அந்த செய்தி அப்படியே எழுதி கொடுத்து கடைசி வந்துட்டு இதுக்கு வந்து பங்கு பார்த்துட்டு நான் காட்டுவேன். ஆன்மா ஆலோசனை சொல்லுவேன், காட்டுவேன். அப்போ அவங்க இப்போ கொஞ்சம் இதானதுனால அவங்க பண்ணனால பிரதர் நீங்களே பார்த்து நீங்களே முடிச்சுக்க, நாங்களாம் ஆலோசனை பேர்பட்ட ஆன்மா ஆலோசகர் இதெல்லாம் நீங்களே பார்த்து முடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் செயல்படுத்துறது முறைகளெல்லாம் கற்றுத்தரு கணக்கெல்லாம் பார்த்து நடத்திட்டு இருக்கிறேன். கடந்த 33 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் ஒரு மாதத்துக்கு 12,000 புக்கு போடும்படி அவர் சொல்லி செயல்படுத்திட்டு இருக்கிறார்.
நாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து உண்மையும் உத்தமமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னம்னா ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய வாக்கை வந்து நிறைவேற்றுகிறார் இல்லையா பிரதர்? ஆமாம். எனக்கு சொன்னார் விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரும் பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களோட உள்ளத்தில் பேசிக்கிடுவேன். இன்றைக்கி சில பேர் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு கடவுள் உணர்த்தினாரு அதனால் பணம் அனுப்பி வைக்கிறோன்னு. இதை நான் சொல்லணும்னா ஒன்றும் சொல்லணும். ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்கு பணம் கட்டணும். நான் காலையில் அந்த சேப்பலில் அந்த இதில் கார்மிக் தியானாசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு தியானாசிரமத்தில் உட்காந்துட்டு சேப்பலில் நற்கர் முன்னாடி வச்சு இன்றைக்கி நிறைய அந்த ஃபாதர்ஸு மதர்ஸா ஜெபனக்குள்ளே கேட்பாங்க. காலையில் வந்து ஆண்டு பார்த்து உட்காந்து எப்படி பேசிங்கிறீங்க ஜெபம் பண்ணுறீங்க. நான் உட்காந்துட்டு இரு கரம் வீரித்து இரு கால்கள் பீடித்து இரு கரம் வீரித்து இரு கால்கள் பீடித்து இறஞ்சி கேட்கின்றே அப்படியே ஒரு பாட்டு நான் சொந்தமாக பாட்டு பாடி இன்னைக்கு போது ஆண்டவர் கேட்பார், என்ன விஷயம் கேட்குற மாதிரி நான் பண்ணுவேன். அப்புறமேல ப்ரெஸ்ஸுக்கு வந்து ₹7 முன்னே 40,000 ரூபாய் தரணும், அது தொலைவச்சுக்கு போகும்போது எவ்வளோ தரும், சரி போ நான் தான் சொல்லணும். நான் வருவேன் அந்த நாள். அப்போ நான் அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் நான் உங்கள் அக்கௌண்ட்லுக்கு பணம் போட்டுறேன் பிரதர், கடவுள் உணர்த்தினாரு போட்டு ஜெபம் பண்ணுவேன், கேட்பேன். அது அவரை போட்டு எடுத்துட்டு இதுவரை இதை நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். என்ன செய்யுது எங்கள் பிஷப்பு தருமபுரி மறை மாவட்ட பிஷப்பு நம்முடைய மறை மாவட்ட பிஷப்பு எல்லாரும் ஒரு நாள் பார்த்துட்டு எப்படி இந்த ஒளி புக்கில் போட்டிருக்கு கேட்டேன். அவருக்கு முன்னாடி முதலாளிக்கு முன்னாடி உண்மையான ஒரு வேலைக்காரன் இருந்தால் போதும், அவர் எல்லாம் ஆண்டவரேன்னு சொன்னேன். உண்மையிலே அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஒவ்வொரு மாதமும் வந்து ₹1,00,000 நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து செய்கிறது சாதாரண காரியம் இல்லை பிரதர். நம்ம இந்த இல்லைங்களா பிரதர்? நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல நம்ம கண்டிப்பாக நம்ம கடமைப்பட்டுருவோம். அது ஒரு கிருபை. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரை நம்முடைய சகோதரரோடு ஆரம்பித்த தேவ ஒளியும் என்ற புத்தகத்தை ஆரம்பித்து எவ்வாறு மாத இதழாக அதை கடந்த 30 வருடத்திற்கு மேலாக அவர் நடத்தி வருகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இது கடவுளுடைய புகழ்ச்சி மகிமையும் கடவுள் எத்தனை உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இதை விட நமக்கு ஒரு மேலான அத்தாட்சி நமக்கு தேவையில்லை. எல்லா புகழ்ச்சியும் மகிமையும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நம் ஆண்டவருக்கே நாம் செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நன்றி.